ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இன்னைக்கு நம்ம 2009ல் ரிலீஸ் ஆன மக்காப்ரின்ற இந்தோனேஷியன் படம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் காட்டுற அளவுக்கு நான் இது வரைக்கும் வேறு எந்த படத்துலையுமே ரத்தத்தை பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு இந்த படத்தில் அதிகமான ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகளை வச்சுருக்காங்க. படத்தோடைய ஆரம்பத்தில் இந்த படத்தில் பெருசாக அப்படி என்னதான் இருந்துட போகுதுன்னு நான் பார்க்க ஆரம்பிச்சது. ஆனால் படம் போக போக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு வீட்டுக்கு வராங்க. இந்த குரூப்பில் அண்ணன், தங்கச்சி, புருஷன், பொண்டாட்டின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேமிலியுமே வந்திருப்பாங்க. இந்த ஃபேமிலி எங்க மாயான்ற ஒருத்தவங்க தான் கூட்டிட்டு வருவாங்க. இவங்களும் அந்த வீட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்து, இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்குங்க, நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க போங்கன்னு சொல்லி அவங்கள மேனிப்புலேட் பண்ணி அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்க வைக்கிறாங்க. அப்படி தங்க வச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு நிறைய வினோதமான விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த மாயான்றவங்க யாரு, இவங்க இருக்கிற அந்த வீட்டுல அப்படி என்னதான் இருக்கு, அங்க போய் தங்கினா அந்த ஃப்ரெண்ட்ஸோடைய கதி என்ன, இவங்கெல்லாம் கடைசியா உயிர் பொழைச்சாங்களா இல்லையா, இது எல்லாத்தையுமே ரொம்பவே சுவாரஸ்யமா சொன்ன படம் தான் இது. சரி வாங்க நம்ம இப்போ திரைக்கதைக்குள்ளார போலாம். இப்போ படத்தோடைய விருப்ப ஷாட்டு 3 பசங்களை தான் காட்டுறாங்க. இவங்க எல்லாரையும் யாரோ ஒருத்தவங்க வளர்க்குறாங்க. அதே நேரம் நல்லா கவனிச்சிக்கிற மாதிரியுமே காட்டுறாங்க. ஆனா அந்த கவனிச்சிக்கிறவங்க யாருன்னு நமக்கு இப்போ வரைக்கும் காட்டவே இல்லை. அதோட அப்படியே கட் பண்ணிட்டு இங்க ஒரு ஹோட்டல்ல தான் காட்டுறாங்க. இங்க நிறைய பேர் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட ஹீரோயினியான லாடியா வந்து நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சர்வ் பண்றாங்க. அப்படி அவங்க சர்வ் பண்றத அவங்களுடைய அண்ணனான அஜி வந்து தூரத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு வந்து இவங்க இங்க வேலை செய்யறது சுத்தமா பிடிக்கல. அதனால என்ன பண்ணுவாருன்னா, அவங்க கிட்ட போயிட்டு இந்த அதை வச்சுக்கோ, அப்பா அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி இதை நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க, இதை வச்சுட்டு நீ உன்னோட லைஃபை சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணு, எதுக்கு இங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு அவங்களும் நான் ஒன்றும் இங்க எந்த கஷ்டமும் படலையே, சந்தோஷமா தான் இருக்கேன், நான் அந்த வேலையை பிடிச்சிதான் செய்யறேன். ஆமா நீ இப்போ எதுக்கு இங்க வந்திருக்க, என்னை காப்பாத்தி கூட்டிட்டு போக வந்தியா, அதெல்லாம் ஒன்றும் தேவை, நீ இடத்த காலி பண்ணுன்னு சொல்ல, அதுக்கு அவர் இதை பாரு, என்னை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வர்றதுக்கு என்னுடைய லவர் வீட்டில் சம்மதிச்சிட்டாங்க, நான் இன்னைக்கு நைட் அங்கே கிளம்புறேன், அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அது மட்டும் இல்லை, ஏன் நீ இப்போ முன்ன மாதிரிலாம் என்கிட்ட பேச மாட்டேற, உனக்கு என்னதான் பிரச்சனை என்கிட்ட கொஞ்சம் சொல்லலான்னு கேட்க, அதுக்கு அவங்களோ உன்னை பார்த்தா அப்பா அம்மா இறந்தது தான் ஞாபகம் வருது, அன்னைக்கு மட்டும் நீ அப்பா அம்மாவை டாக்ஸியில் இட்டுட்டு போய் விடாம இருந்திருந்தா அன்னைக்கு அவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது, அவங்க செத்துருக்க மாட்டாங்க, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவங்க இறந்தது தான் ஞாபகத்துக்கு வருது, தயவு செஞ்சு இங்க வந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போக, அப்ப அங்க இருக்கிற ஒரு 4 பேரோ அவங்கள பிடிச்சி தப்பு தப்பா வர பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி அவங்க பேசுறத பார்த்து இவங்க உங்களோட கே பசங்களான்னு சொல்லிட்டு போவ, அதை அவங்க பார்த்துட்டு யாரு நான் கேவா, வேணும்னா என் கூட வா, நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி அவங்க கிட்ட தப்பு தப்பா பேசுறானுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அங்க இருந்த ஒருத்தவரோ லாடியாவை பிடிச்சி இழுத்து, ஏய் என்ன இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, மூஞ்சில ஒண்ணு விட்டான்னு வச்சுக்கேன் பீஸ் ஆயிடுவேன், ஒழுங்கு முறையதா குடிச்சிட்டு கிளம்புற வேலையை பாருன்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அவனுமே கம்முன்னு ஆயிடுறான். அவன் கம்முன்னு ஆன உடனே இவர் திரும்பி நடந்து போக, டக்குன்னு ஒருத்தவனும் ஒரு பாட்டில் எடுத்து அவரோட தலையில அடிச்சிடறான். அடிச்ச உடனே அங்கிருந்து தப்பிச்சுமே ஓடி போயிடுறானுங்க. அவனுங்க தப்பிச்சு போக இங்க ஒரு தலையில ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லாடியாவுடைய வேலையுமே தூக்கிடுறாங்க. நீ வந்து இனிமே இங்க வேலை செய்யக்கூடாது, ஒன்னால தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களையும் வீட்டுக்கு அனுப்ப, அப்ப ஜிம்மின்ற ஒரு நடுவுல வந்து அவரை என்னென்னவோ சொல்லி சமாதானப்படுத்தி அவரை உள்ளேயுமே அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்ப அந்த ஓனர் போன உடனே இங்க இவங்க 2 பேரும் பேசிட்டு வராங்க. சரி உனக்கு பிறகு போறது பையனா பொண்ணான்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அட்ஜி வந்து எனக்கு அதை சர்ப்ரைஸா வச்சிருக்காரு, பிறந்தாதான் தெரியும்னு பேசிட்டே வர, அப்ப லாடியாவை ஒரு கிஃப்ட கொடுக்குறாங்க. குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த ட்ரெஸ் அவங்களுக்கு போட்டு விடுன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க எல்லாருமே கார்ல ஏறி ஏர்போர்ட்டுக்கு தான் போறாங்க, வலியம் செஸ்ட் வரலாம்னு சொல்லிட்டு. அப்படி போகும்போது மழை பெய்யுது பயங்கரமா. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணுமே கொடைய வச்சுட்டு நின்றுட்டு இருக்கு. அதையும் அவங்க பார்த்துட்டு யார் இந்த பொண்ணு தனியா இங்க நின்றுட்டு இருக்கே, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த ஈகோன்றவரு வெளியில போய் ஒரு கொடையை கொடுத்துட்டு வர்றாரு. கொடையை கொடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம இந்த ஆஸ்ட்ரிட்ன்றவங்க சொல்றாங்க, அது ஒரு பொண்ணு, இந்த மாதிரி நைட் டைம்ல அதை விட்டுட்டு போறது சரியா இருக்காது, நம்ம வேணா அதை காரில் ஏத்திட்டு போயிடுவோம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க, அதுக்கு அங்க இருக்கிற யாருமே ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல, எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு எப்படி வண்டியில ஏத்துறதுன்னு கேட்க, அதுக்கு ஆஸ்ட்ரிடோ ஏன் உன்னோட அக்கா தங்கச்சியா இருந்தா ஏத்த மாட்டியா, பிடிச்சா அவங்களை ஏத்துன்னு சொல்லி இப்போ அவங்கள வண்டியிலையும் ஏத்திக்கிறாங்க. அவங்களும் வந்து நீங்க போற வழியில தான் நானும் போறேன், நான் வழி சொல்றேன் கரெக்டா நான் இட்டுட்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாமே கார்ல போயிட்டு இருக்க, அப்படி போகும்போது இந்த ஈகோன்றவரு அந்த பொண்ணு மேல அப்படியே பயங்கரமா ஜொல்லு வலிஞ்சிட்டே போவாரு. டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு இருந்த ஜிம்மியை தள்ளி விட்டுட்டு இவர் தான் இப்போ காரை கூட ஓட்டிட்டு போவாரு. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேல ஜொல்லு வலிஞ்சிட்டே போக, அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, ஃபர்ஸ்ட் யாருக்கிட்டயுமே சுத்தமா பேசாத இந்த பொண்ணு திடீர்னு என்ன சொல்லணும்னா வீட்டுக்கிட்ட வந்த உடனே நீங்க எல்லாரும் ஏன் வீட்டுக்குள்ளார வரக்கூடாது, வந்து என்னுடைய அம்மாவை பார்த்துட்டு போங்க, உங்களை பார்த்தா என்னுடைய அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அதுக்காக நாங்க உங்களுக்கு ஏதாச்சும் கைமாறு செய்யணும்னு ஆசைப்படுறோம், தயவு செஞ்சு எங்க அழைப்பை ஏற்று வீட்டுக்குள்ளார வாங்கன்னு சொல்ல, அதை எல்லாருமே கேட்டுட்டு சரி ஓகே மழை தானே பெய்யுது, ஒரு கொஞ்ச நேரம் உள்ளார போய் இருப்போமேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளார வராங்க. அந்த வீட்டுக்குள்ளார வந்து பார்த்தாலும் நிறைய மிருகங்களுடைய தலையா இருக்கு. அந்த வீடு பார்க்கவே ரொம்ப ஒரு
ஒரு பழங்காலத்து வீடு மாதிரி வேற இருக்கு. அப்பயும் அவங்க சொல்றாங்க, நீங்களாம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் என்னுடைய அம்மாவை போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அதே நேரம் லாடியாவுக்கும் அந்த இடத்த பார்த்துட்டு சரியாவே படல. எனக்கு இந்த இடத்த பார்த்தாலே ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுது, ஏதோ சரியா படலன்னு ஜிம்மி கிட்ட சொல்றாங்க. ஜிம்மி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ ஏதாச்சும் கற்பனை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி அடக்குறாரு. அப்ப அந்த நேரமும் மாயாவுடைய அம்மா டாரா அங்க வராங்க. அவங்களும் வந்து, நீங்க தான் என்னுடைய பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா, உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு. ஆனா உங்களை எங்களால இப்படியே அனுப்ப முடியாது, நீங்க பண்ண உதவிக்கு உங்களுக்கு ஏதாச்சும் நாங்க கைமாறா செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். அதனால கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அதுக்குள்ளார டின்னர் செஞ்சிடுறேன், எல்லாரும் சாப்பிட்டுட்டு தெம்பா போங்க, உங்க வயிற்றுல இருக்கிற குழந்தையுமே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் அதை செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற யாருமே ஒத்துக்கல. இல்ல எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம்னு சொல்றாங்க. ஆனா அவங்களும் அவங்க யாருமே விடுற மாதிரியும் தெரியல, எப்படியும் மேனிபுலேட் பண்ணி அங்க இருக்க வச்சிடறாங்க. இந்த ஈகோ வேற அந்த பொண்ணு மேல ஜொல்லு வழிஞ்சிட்டே இருப்பாரா. அந்த பொண்ணும் இவர்கிட்ட பேசுறாங்க. இவர்கிட்ட பேசின உடனே அவரும் சரி இங்க இருந்துட்டு போவோமே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவருமே அவங்களுக்கு சப்போர்ட்டா பேச, சரி ஓகேன்னு இப்ப எல்லாருமே ஒத்துக்கிட்டு அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது லாடியாவோ எனக்கு சிகரெட் பிடிக்கணும் போல இருக்கு, சிகரெட் கூடான்னு கேட்டு வெளியில போய் நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பிடிச்சிட்டு நின்றுட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வெளியில வர்றாரு. அவரை பார்த்துட்டு இவங்களும் கொஞ்சம் லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவரும் இவங்களே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர்றாரு. ஆள் பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரி தெரியல, ஏதோ ரோபோட் மாதிரி வேற நின்றுட்டு இருக்காரு. இவங்களே முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்க, அதனால இவங்களும் வீட்டுக்குள்ளார போயிடுறாங்க. அதே நேரம் அங்க இருக்கிற எல்லாருமே அங்க இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து கையை வச்சுட்டு சும்மா இல்லாம அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி அவரும் வாழை எடுத்து சொல்லிட்டே இருக்கும்போது வெளியில நின்றுட்டு இருந்திருப்பாரு தெரியுமா, அவரும் வீட்டுக்குள்ளார வந்து, இந்த கத்தியெல்லாம் எடுக்கக்கூடாது, இது ரொம்ப பழங்காலத்தது, உள்ளார வைங்கன்னு சொல்லி அதை எடுத்துட்டு போயிடுறாரு. அதை பார்த்த ஜிம்மியோ மன்னிச்சிருங்க அவன் தெரியாம பண்ணிட்டான்னு சொல்ல, ஆனா அதுக்கெல்லாம் அவரு எதுவுமே பேசல. நேரா போயிட்டு லாடியா கிட்டயோ, நான் வெளியில உங்களை பயமுறுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்னே பண்ணல, அதே நேரம் உங்களுக்கு நான் தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன், ஏன்னா என்னுடைய சிஸ்டரை நீங்க எங்க வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே ஹெல்ப் பண்றதே கிடையாது, ஏன் ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்டே ஆனா கூட அவங்கள அப்படியே போட்டுட்டு அங்கிருந்து போயிடுவாங்க, ஆனா நீங்களும் வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு வந்து விட்டு இருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பயங்கரமா கடலை போடுறாரு. அதெல்லாம் இவங்க பார்த்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்க, இப்போ இங்க இந்த தாரான்றவங்க ஆஸ்ட்ரிட்டி கிட்ட வந்து, இந்தாங்க இதை குடிங்க, உங்களுடைய குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதிகமா அவங்க கொஞ்சம் தயங்கிட்டே வாங்கி குடிச்சாலும் குடிச்சு முடிச்சிடுறாங்க. குடிச்ச உடனே சாப்பாட்டுமே ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட போலான்னு சொல்லி கூப்பிட, அதுக்கு இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, இல்ல எனக்கு பசிக்கல, நான் மேல போய் தூங்க போறேன், அஜி நீங்களே என் கூட வாங்கன்னு சொல்லி அவங்க புருஷனையுமே மேல கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அதனாலயோ இங்க மீதம் இருக்கிறவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அப்ப சொல்றாங்க, என்னுடைய பொண்ணை கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, எங்களுடைய நன்றி கடனை ஏத்துக்கோங்கன்னு சொல்லி இப்ப எல்லாருமே சாப்பிட வைக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது லாடியாவோ டாரா கழுத்துல, இது என்ன டாலர் பார்க்கவே வித்தியாசமா இருக்கேன்னு கேட்க, இது வந்து பரம்பரை பரம்பரையா எங்களுடைய வம்சாவளியா வந்துட்டு இருக்கிறது, இது எங்களுடைய பாரம்பரியம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற எல்லாருமே உட்காந்து குடிச்சிட்டு இருக்க, எல்லாருக்குமே லைட்டா தலை சுத்துது. அப்பயே ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஒயின் வந்து ரொம்பவே பழங்காலத்து ஒயின் போல இருக்கு, என்னுடைய தலைலாம் பயங்கரமா சுத்துது, ஆனா பயங்கர சூப்பரா இருக்கு இந்த ஒயின் பேசிட்டே இருக்க. அப்ப இங்க இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஈகோன்றவரை, நீங்க ஏன் நீங்க நைட்டு இங்கேயே தங்கக்கூடாது, தங்கிட்டு நாளைக்கு காலையில போங்களான்னு சொல்லி அவர் கை கால் கழுத்துன்னு எல்லா இடத்துலயும் தடவி விட்டுட்டு அவங்க ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அதை பார்த்தா அவரோ, ஓஹோ பொண்ணு இதுக்குதான் கூப்பிடுது போல இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் வந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அப்ப அதே நேரம் இங்க இந்த ஆடம்ன்றவன் லாடியாவை பார்த்து பயங்கரமா சொல்லிட்டு இருப்பான். அவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு பரிமாறுவான், மத்தவங்களுக்கு எல்லாம் பரிமாறாம இருக்க, அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, ஏன் எங்களுக்கு எல்லாம் பரிமாற மாட்டியா, அதை ஏன் டீம் கூடுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட, அதை பார்த்துட்டு ஆடம்க்கு அவர் மேல பயங்கர கோவம் வந்துருது. அவரை பார்த்து மறைச்சிட்டு உட்காந்துட்டே இருக்க, ஒரு கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாருக்குமே அப்படியே ஒரு மாதிரி தலைலாம் சுத்த ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் வருது. இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே மயக்கம் போட்டு கீழே விழ, அதே நேரம் இங்க ஈகோவை காட்டுறாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ரூமுக்குள்ளார வந்து அந்த பொண்ணு கிட்ட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இவருமே கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அதெல்லாம் பார்த்த டாராவோ அங்க கண்ணாடி போட்டுட்டு இருக்கிற ஒருத்தர் கிட்ட சொல்றாங்க, பொருள்லாம் எடுத்து நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி. அப்புறமா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாலும் இந்த ஆலம்ன்றவர் மட்டும் எந்திரிப்பாரு. எந்திரிச்சு பார்த்துட்டு, என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம், ஏன் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இந்த மாயா மட்டும் அங்க நிக்கிறாங்க. மாயாவை பார்த்த உடனே அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் மேலதான் இருக்கா, எல்லாருமே மேலதான் இருக்காங்க, நீ ஏன் என் கூட தனியா வரக்கூடாதுன்னு சொல்லி அவரையும் மாக்கி கூட்டிட்டு போலான்னு பாக்குறாங்க. ஆனா அவரும், இல்ல இல்ல நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் ஃபர்ஸ்ட், எங்க அவங்கன்னு சொல்லி அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவர் மட்டும் போயிட்டே இருக்காரு. அதை பார்த்த மாயா ஒரு கத்தியை பொறுமையா எடுத்துட்டு வந்து அவர் பின்னாடியே நிக்கிறாங்க. இவரோ பின்னாடி பொறுமையா திரும்பி பார்த்தா அவருடைய கையை பிடிச்சி மணிக்கட்டிலே அறுத்து விட்டுறாங்க. அறுத்து விட்ட உடனே என்னடி பண்றேன்னு சொல்லிட்டு செமையா பயப்படுறாரு. அதை பார்த்தா அவங்களும் மறுபடியும் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க, ஒரு உடம்பு பூரா வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து தப்பிச்சு போலாம் தான் பாக்குறாரு. ஆனா அங்க கேட் எல்லாமே பூட்டி இருக்கு. அதனால இவரோ போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. அது தெரியாம அவங்களும் அந்த இடத்த வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்க, அப்போ ஒரு கரெக்டா அவங்க பின்னாடி வந்து அவங்கள பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அந்த கத்தியை புடுங்கி அவங்களே குத்தலாம் தான் பாக்குறாரு. ஆனா அந்த நேரமும் அங்க
அங்க ஆடம்னு ஒரு எருமாடு மாதிரி ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் அவங்கள புடிச்சு ஒரே குத்து தான் குத்துவான். அவருடைய கையே அப்படியே உடைஞ்சிட்டு எலும்பு வெளியே வந்துரும். இப்ப இது எல்லாத்தையுமே பின்னாடியோ அர்ஜி நின்னு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாரு. அவரும் அதை பார்த்துட்டு இங்க என்னதான் நடக்குது, யார் தாண்டா நீங்கன்னு சொல்லிட்டு மெத்தைக்கு வேக வேகமா அவருடைய ஒய்ஃபை காப்பாத்த ஓடுறாரு. ஆனா அவரும் ஓடும்போது அவருடைய காலை பிடிச்சி இழுத்து அவர் காலையே உடச்சு விட்டுறாரு. இப்ப அவரால் ஓட முடியாததுனால அவர் அப்படியே மெத்தையிலே விழுந்துடுறாரு. வேற வழி இல்லாம அவருடைய ஒய்ஃப் மட்டும் மேல போய் கதவை சாத்திக்கிறாங்க. கதவை அப்படியே சாத்தினா அவன் உடச்சிருவானு அவங்களுக்கு ரொம்ப நாளாவே தெரியும். அதனாலயோ அங்க இருக்கிற ஒரு அலமாரியை எப்படியோ அந்த வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு இருக்கிறதோடவே எப்படியே நவுத்தி அந்த கதவு கிட்ட வரைக்கும் எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப அவனாலயோ கதவை திறக்க முடியல. கதவை கொஞ்ச நேரம் தட்டி தட்டி பார்த்துட்டு கம்முன்னு போயிடுறான். அவன் போன உடனே இவங்களோ கதவுல காதை வச்சு கேட்டு பாக்குறாங்க அவன் போயிட்டானா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனா அவனும் பக்கத்துல தான் நின்றுட்டு இருப்பான். இவங்க அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே கையை வச்சு நின்றுட்டு இருக்க அவங்க கையிலே கத்தியால குத்திடுறான். இவங்களுடைய கையிலே ஒரு பயங்கரமான காயம் ஏற்பட்டுடுது. அதுல இருந்து ரத்தம் பயங்கரமா இப்ப அவங்களுக்கு குட்டிட்டு இருக்கு. இவங்களும் என்ன பண்றதுன்னே தெரியாம உட்காந்துட்டு இருக்க இந்த 3 பேர் இங்க கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இவங்களும் எந்திரிச்சு ஒருத்தங்க மேல ஒருத்தவங்க குறைய சொல்லிக்கிறாங்க. டே ஒன்னால் தாண்டா நம்ம இங்க மாட்டணும், நீ மட்டும் நேற்று நைட் அந்த பொண்ணு கிட்ட சொல்லி விடாம இருந்தா நம்ம எப்பயும் கிளம்பி போயிருப்போம்னு சொல்லி ஒருத்தவங்க திட்டிட்டே இருக்க அப்ப ஒருத்தர் சொல்றாரு, டே நான் பணம் எவ்வளவு நாள் தரேன், எங்களை வெளியில விட்டுருங்க, எங்களுக்கு நிறைய வேலைலாம் இருக்கு, தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லி லூசுத்தனமா கத்திட்டு இருக்காரு. ஆனா அதெல்லாம் கேட்டுட்டு லாடியா மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து போயிட்டு அங்க ஒரு ஓட்டை மாதிரி இருக்கு, அந்த ஓட்டையில பாக்குறாங்க. அங்க பார்த்தாலும் ஆலமா படுக்க வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனேவே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ ஏதோ பிரச்சனை நடக்குது வெளியில, நம்மளை வச்சு ஏதோ பெருசா பண்ண போறானுங்கன்னு நினைச்சிட்டு இவங்க இங்க உட்காந்துட்டு இருக்க அப்ப அந்த கண்ணாடி போட்டவனும் அவங்களுக்கு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு ஒரு ரம்பத்தை எடுத்துட்டு வரான். அந்த ரம்பத்தாலேயும் அவரோட தலையவே அப்படியே தனியா எடுத்துடுறான். அதுக்கப்புறமா ரொம்ப தேவையான பார்ட்ஸை மட்டும் எடுத்து ஒரு கூலிங் பாக்ஸ்ல வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் எடுத்து குப்பையில போட்டுடுறான். அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கும் ஐயோ என்னடா இது, ஏதோ ஒரு சைக்கோ கிட்ட வந்து மாட்டிட்டோம் போல இருக்கு, நீங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க. அதே நேரம் இங்க காட்டுறாங்க இவங்க வந்து அந்த ரத்தம் அதிகமா போனதுனால கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் ஆகிட்டே இருக்காங்க. என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. அந்த நேரமும் வெளியில அந்த டாரான்றவங்க அவங்க கிட்ட உன்னுடைய குழந்தைய அப்பா நல்லா தான் இருக்காரு, கவலைப்படாதுன்னு சொல்றாங்க. அது கேட்டவரும் ஆஸ்ட்ரிட் வெளியே வராத உள்ளாரே இருன்னு சொல்லி பயங்கரமா கத்துறாரு. அது கேட்டவங்களும் திரும்பி பார்த்து அவங்க மண்டையில மாட்டிருந்த அந்த ஊசி எடுத்து அவருடைய கழுத்துலயே குத்திடுறாங்க. இப்ப அது குத்துனதுனால இவரும் பயங்கரமா கத்துறாரு. அதை பார்த்த அவருடைய ஒய்ஃபுமே பயங்கரமா இப்ப இங்க கத்திட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு என்னுடைய புருஷனை விட்டு எதுவும் பண்ணாத அவரை ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு எவ்வளவோ கெஞ்சுறாங்க. அதே நேரமும் வெளியில ஏதோ ஒரு கார் சத்தம் கேக்குது. யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு அங்க ஜன்னல் எட்டி பாக்குறாங்க, என்னை காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே இவங்களுடைய ஆள் தான் போல இருக்கு, அந்த ஆறுக்கு நான் வாங்க தான் அங்க வந்திருப்பாங்க போல இருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க அப்படியே நின்றுட்டு இருக்க அப்ப இவங்களுடைய நீர் குடம் உடைய ஆரம்பிச்சிருது. என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிங்க்ஸை கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல வந்து இந்த மாதிரி நீர் குடம் உடஞ்சி விழுறதுக்கான மருந்து இருந்திருக்கும் போல இருக்கு. அதனாலேயே உங்களுக்கு பிரசவ வலி வந்துருது பயங்கரமா. அதனாலேயே இப்ப இவங்க வலியில பயங்கரமா துடிக்கிறாங்க. இவங்களால வலியை தாங்கவே முடியல. ஆனா எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைய வெளியே தள்ளி இப்ப குழந்தையுமே அவங்க பெத்து எடுத்துடுறாங்க. இப்ப குழந்தை ஒரு சத்தம் கேட்டோன்னே இங்க அட்ஜியோ என்னுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த சேர்ல இருந்து அப்படி கீழே விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா தாழ்ந்து போறாரு. அதை எல்லாத்தையுமே நின்று பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிற பாராவோ அங்கிருந்து கிளம்பி வர போயிடுறாங்க. அவங்க போனா அதே நேரம் இங்க இந்த கண்ணாடி போட்டவன் தேவையில்லாத வேஸ்ட் எல்லாம் அந்த ரூமுக்குள்ளார தான் எடுத்துட்டு வந்து போடுவான். அப்படி கதவு திறந்து எடுத்துட்டு வந்து போடும்போது அதுல இருந்து ஆலமுடைய தலை உருண்டு வந்து விழுது. அதை பார்த்தவனுங்களோ பயங்கரமா கத்துறாங்க. இப்ப எல்லாருமே அங்க கத்திட்டு உக்காந்துட்டு இருக்க இந்த தடியை என்ன பண்ணுவான்னா லாடியாவை இப்ப தூக்கிட்டு போயிடுவான். அவங்கள ஆபரேஷன் பண்ணலாம் தூக்கிட்டு போய் அதில் படுக்க வச்ச உடனே அவனுக்கு பொண்ணை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடும். அவங்களே பார்த்துட்டு தப்பா அவங்க கிட்ட நடந்துக்க ஆரம்பிச்சுப்பான். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட தடவிட்டு அவன் மூஞ்ச அவங்க வாய்கிட்ட வரைக்கும் எடுத்துட்டு போறான். அப்படி எடுத்துட்டு போன உடனே அவங்களும் அவனுடைய நாக்கை பிடிச்சி கடிச்சு அது துப்பிடுறாங்க. நாக்கை கடிச்ச உடனே அவனும் பயங்கரமா வழியில கத்திட்டு இருக்கான். அந்த நேரமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல ஒரு சிசர் மாதிரி இருக்கும், அதை எடுத்து அவனுடைய காலிலே குத்திட்டு இப்ப அவனுடைய கட்டை முழுசாவே அவுத்துடுறாங்க. அவுத்துட்டு ஒரு பக்கத்துல பெரிய பிளேட் இருக்கு, அதை எடுத்து அவன் தலையிலே அடிக்க அவன் இப்ப மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்ப அவன் விழுந்த உடனே அங்க இருக்கிற எல்லாருமே அவங்க கட்டை அவுத்து விட்டு அங்கிருந்து தப்பிச்சுமே ஓடி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா தான் இங்க இவங்களே வருவாங்க. வந்து பார்த்தாலும் அவங்க அப்படிதான் தப்பிச்சு போனாங்க. போய் புடிங்கன்னு சொன்ன உடனே இவங்களும் அங்க போய் பாக்குறாங்க. அங்கதான் அவங்க எல்லாருமே நின்றுட்டு இருப்பாங்க. வெளியில வந்து பயங்கரமான அதிர்ச்சியில இருக்கிறதுனால தலைகால் புரியாம சேத்துல ஊந்து வாரிட்டு என்ன பண்றாங்கன்னே தெரியாத அளவுக்கு எதே லூஸ்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு நின்றுட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு அம்பு வருது. என்னடான்னு பார்த்தா இந்த மாயா தான் அம்பு விடுவாங்க. அம்பை பார்த்த உடனே இவங்களும் அங்க வந்து தப்பிச்சு வேக வேகமா ஓட ஒரு அம்பு வந்து ஈகோவுடைய காதிலே பட்டுடுது. அதை பார்த்துட்டு இப்ப இவங்க எல்லாருமே காட்டுக்குள்ளார ஓடுறாங்க. காட்டுக்குள்ளார ஓடும்போது இவங்களால யாரையுமே குறி பார்த்து சுட முடியல. அதனாலயே அங்க டாரா வந்து என்கிட்ட அதை காட்டுன்னு சொல்லி வாங்கி கரெக்டா அந்த 3 பேர்ல யாரை சுடலான்னு பார்த்துட்டே இருக்காங்க. கரெக்டா குறி வச்சுட்டு நின்றுட்டே இருக்கும்போது இவங்க கண்ணுல லாடியா தான் மாட்டுவாங்களே. கரெக்டா லாடியா மேலே அந்த அம்பை விட அவங்க அங்கேயும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க.
விழுந்துடுறாங்க. அவங்க மயக்கம் போட்டதை இந்த 2 பேருமே பார்த்துட்டு இவனுங்க 2 பேருமே அங்கேயே நின்னுடுறானுங்க. இப்ப லாடியாவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு திருப்பியுமே அந்த காட்டுக்குள்ளார வர, அப்படி இவங்க வரும்போது அந்த இடத்துல ஆடமுமே வந்துடுறான். அவன் அந்த இடத்தையே சுத்தி பார்த்துட்டு இருக்க, அப்ப கரெக்டா ஜிம்மி என்ன பண்ணுவாருன்னா லாடியாவை ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போய் மறைவா உட்கார வச்சிருப்பாரு. கொஞ்ச நேரம் இவங்க பேசிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போலான்னு எந்திரிக்க, கரெக்டா அந்த நேரமா ஆடம் வந்து ஜிம்மியோட முதுகுலயே ஒரு குத்து குத்திடுறான். அதோட ஜிம்மி அந்த இடத்துல இறந்து போக, இங்க இந்த ஈகோ என்ன பண்ணுவாருன்னா ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்து ஆடம் அடிக்க பார்ப்பாரு. அதை பார்த்த ஆடமோ என்னையே அடிக்க வரியா, வாடா வாடான்னு சொல்லிட்டு அவரை துரத்திட்டே ஓடுறாரு. இப்ப அவரை துரத்திட்டு ஓடுறதுனால இங்க லாடியா தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. அந்த நேரமும் இங்க இந்த ஈகோ வந்து அந்த ஆடம் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வந்துட்டாரு போல இருக்கு. வெளியே வந்து ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திட்டு இருக்கு. அப்ப அங்க ஒரு ட்ரக்குமே வருது. அந்த ட்ரக் இவரை காப்பாத்துன்னு பார்த்தா அவர் அடிச்சு தூக்கி போட்டுட்டு திருப்பியுமே அந்த வீட்டுக்கு தான் வராங்க. இங்க பார்த்தா ஆஸ்ட்ரிட் வந்து அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்க, அந்த நேரமும் அவங்களுக்கு தெரியாம அந்த பாரான்றவங்க அந்த ரூமுக்குள்ளார போய் அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்துருவாங்க. எடுத்துட்டு வந்து சொல்றாங்க, இனிமே இந்த குழந்தை உங்களுக்கு சொந்தமானது கிடையாது, எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் அவங்க காலில் விழுந்து கெஞ்ச, எனக்கு உன்னுடைய கஷ்டம் புரியுது, பேரே வைக்காத ஒரு குழந்தைய அதோடைய அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போனா எப்படி வலிக்கும்னு எனக்கும் தெரியும். நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டா, நீ வந்து உன்னுடைய புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணு. ஒருவேளை உன்னுடைய புருஷனுக்கு நீ ஹெல்ப் பண்ணனா நீங்க 2 பேராச்சும் வந்து தப்பிச்சு வெளியில போலாம், போயிட்டு சந்தோஷமா ரொம்ப நாள் நீடூடி வாழுங்க. அதுவே இந்த குழந்தைய காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா நான் ப்ராமிஸ் பண்றேன், நீங்க எல்லாருமே இன்னைக்கு நைட்டு இங்கேயே செத்து போயிடுவீங்க, ஒருத்தவங்க கூட இந்த வீட்டை தாண்ட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இவங்க கதவை மூடிட்டு போக, அதே நேரம் இங்க ஆஸ்ட்ரிட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்காம அவங்க பின்னாடியே தான் போவாங்க. அவங்க போறதை பார்த்துட்டு இவரும் எந்திரிச்சு இவருமே அவங்கள தேடிட்டு பின்னாடியே வராரு. அப்படி வரும்போது அந்த இடத்த சுத்தி பார்த்தாலே ஒரு சின்ன குழந்தைங்களுடைய மண்டவோட இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு செமையா ஷாக் ஆகி நிக்கிறாரு. அப்படி நின்றுட்டே இருக்கும்போது பின்னாடி அவங்களுடைய ஒய்ஃப் வராங்க. அவங்க கழுத்துலயே பார்த்தா அந்த டாராவுடைய கொண்டையில இருக்கிற அந்த ஊசி அவங்க கழுத்துல குத்தி இருக்கு. இப்ப ரத்த வெள்ளத்துல இவங்க அப்படியே கீழே விழுறாங்க. விழுந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க, நமக்கு வந்து பையன் பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே உயிரை விட்டுறாங்க. அதை பார்த்தா அவரு பயங்கரமா தேம்பி தேம்பி அழுகுறாரு. அப்படி அவர் அழுதுட்டே இருக்கும்போது இந்த டாராவும் அந்த இடத்துக்கு வந்து அது எல்லாத்தையுமே ரசிச்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய ஒரு டேபிள்ல வச்சுட்டு நின்றுட்டே இருக்கா. இவர் செம கோவத்துல இருப்பார்ல, அவங்களை பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறாரு. ஆனா அவங்களும் அந்த அடியை ஏதோ சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு வலியுமே இருக்கிற மாதிரி தெரியல. அதனாலே அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. ஆனாலுமே அவங்க எதுவுமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம தான் இருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவருடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. படுக்க போட்டு அவர் கழுத்தை பயங்கரமா நெரிக்கிறாங்க. அப்படி நெரிச்சிட்டே இருக்கும்போது அவர் கிட்டத்தட்ட செத்துறாரு. அப்ப அந்த நேரமும் அங்க மாயா வந்து இந்த மாதிரி போலீஸ் வந்திருக்கானுங்க, அவங்களுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்குன்னு சொன்ன உடனே இவங்களும் வெளியே வராங்க. அங்க வந்தோடனே அந்த போலீஸ் என்ன சொல்லுவானுங்கன்னா, வெளியில ஒருத்தவன் சொட்டையா படுத்துட்டு இருக்கானே யார் அதுன்னு கேட்ட உடனே இவங்களும் சொல்றாங்க, அது இங்க தங்கியிருக்கிற ஒருத்தன் தான். இவங்க ஈகோவை அந்த கார்ல தான் படுக்க போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் அந்த போலீஸ் இங்க வந்திருப்பானுங்க. இப்போ இவங்களும் என்னென்னவோ சொல்லி சமாளிக்க, அதுக்கப்புறமா அவனுக்கு கேட்கறானுங்க, இந்த இடத்துல எத்தனை ரூம் இருக்கு, இந்த இடத்துக்கு நீங்க தான் ஓனரான்னு சொல்லி தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு, நாங்க இந்த இடத்த கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரோம், இந்த இடம் சூப்பரா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு மூலைக்கு போறானுங்க. அதை பார்த்த உடனே அவங்க இன்னைக்கு இவங்க சோழியை முடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு இப்ப ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரங்க ஆடம் தலையில ரத்தமா சுட்டிட்டு இருக்கு. அதெல்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா தொடச்சி சமாளிச்சு நின்றுட்டே இருக்காரு. அப்ப அந்த நேரம் இந்த போலீஸ் வந்து சரி ஓகே நாங்க கிளம்புறோம், நீங்க பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போறவங்க திடீர்னு என்ன தோணுமோ தெரியாது, சரி வெளியில அந்த சொட்டத்தலையா இருக்கானே அவனை கொஞ்சம் உள்ள தூக்கிட்டவங்கன்னு இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அது கேட்டுட்டு இவனுங்களும் போயிட்டு அவரை உள்ள தூக்கிட்டு வந்து போடுறாங்க. போட்ட உடனே பயபுள்ள இன்னும் மயக்கத்துல தான் இருக்கு போல இருக்கு, கொஞ்ச நேரம் ஆகும் போல இருக்குன்னு இவங்க பேசிட்டே இருக்க, அப்ப இங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருன்னா அங்க இருக்கிற அந்த டேப்ல ஆன் பண்ணி பார்த்துருவாரு. இந்த டேப்ல தான் இவங்க இது வரைக்கும் எடுத்து வச்ச போட்டோ எல்லாமே இருக்கும். இப்ப இவங்க சித்திரவதை பண்ற எல்லாத்தையுமே ஒரு அந்த டேப்ல பாத்துறாரு. பார்த்த உடனே அவருக்கு ஒரு விஷயம் ரொம்ப நாளாவே தெரிஞ்சிருச்சு, இவங்க ஏதோ பிளாக் மேஜிக் பண்றவங்கன்னு. அதே நேரம் இங்க இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா இவங்களை படுக்க போட்டு ரேப் பண்ண பார்ப்பான். திருப்பியுமே எதுவும் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மணிக்கட்டை ஃபர்ஸ்ட் அறுத்துறான். அறுத்துட்டு அவங்க மேல ஏறி உட்காந்து அவங்க கிட்ட தப்பு தப்பா நடந்துக்கிறான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள பிடிச்சி தடவிட்டே இருக்க அவங்களும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருப்பாங்க. திருப்பியுமே என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல ஒரு பெரிய பென்சில் இருக்கு, அதை எடுத்து அவருடைய கண்ணுலயே குத்திடுறாங்க. இப்படி குத்துனதுனாலே அவன் வழியில துடிச்சிட்டு வெளியில வேக வேகமா ஓடியார, அதை அங்க இருந்து ஒரு கான்ஸ்டேபிள் பாத்துறாரு. அவனை பார்த்துட்டு பொறுமையா கிட்ட போய் என்னாச்சு என்னாச்சுன்னு போய் அவரை தொட, அவன் என்ன பண்ணுவான்னா இவருடைய கழுத்தையா எடுத்து விட்டுருவான். அதே நேரம் இங்க இவரோ ஒரு போட்டோ எடுத்து பாக்குறாரு. அதுல டாராவுடைய போட்டோ தான் போட்டிருக்கு. பின்னாடி திருப்பி பார்த்தோம்ல 1889 வருஷம் போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே ஒரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஓ இந்த கிழவி வந்து கிட்டத்தட்ட 140 வயசு பழமையானது போல இருக்கு, இதை சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்க போலான்னு பார்க்க அங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா மெயின் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சு போச்சு, இந்த இடத்துல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு. அதனாலயோ லைட் ஆஃப் பண்ணி இந்த ஆடம்ன்றவன் என்ன பண்ணுவான்னா அங்க இருக்கிற எல்லாருமே கொடூரமா கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த இன்ஸ்பெக்டர் அவனை சுட அவன் வந்து தப்பிச்சு வேக வேகமா ஓடி போயிடுறான். அதனால இங்க 4 பேர் வந்திருப்பானுங்க. அதுல 2 பேர் எங்கேயோ தப்பிச்சு ஓடி போய்
போய் ஒளிஞ்சிட்டு இருப்பானுங்க. இப்போ அவனுங்க பயத்துல பயங்கரமா அலறானுங்க, எங்களை யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அங்கேயோ வர்றது ஆடம். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவர் கையில வச்சுக்கிற அந்த கத்தியாலேயே அவன் கையை வெட்டி அவனை கொடூரமா கொலை பண்றாரு. அது எல்லாத்தையுமே அவன் பக்கத்துல நின்றுட்டு இருந்த ஒருத்தவன் பார்த்து பயங்கரமா அலறான். அவனையும் போட்டு தள்ளலான்னு அந்த கத்தியை ஓங்க, அப்ப கரெக்டா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கையை தூக்கலன்னா மண்டையிலே சுட்டுறோன்னு சொல்லிட்டு அவனை மிரட்டுறாரு. ஆனா அவனும் என்ன பண்ணுவான்னா, அவரை குத்ததான் வருவான். அதனால அவரும் அவனை சுட்டுட்டு அங்க வந்து வெளியில போயிடுறாரு. இப்ப இங்க இருந்து இவங்க எல்லாமே தப்பிச்சு போக தான் பாக்குறாங்க. அப்படி தப்பிச்சு போயிட்டே இருக்கும்போது இந்த மாயான்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் புடிச்சு அவர் மேல ஏறி உட்காந்து இவங்க வெறித்தீர குத்திட்டே இருக்காங்க. அவரு விடவே இல்லை. அப்படி குத்திட்டே இருக்கிற அந்த நேரமும் இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஜீப்ல இருக்கிற ஒரு பெரிய ஷார்ட் கன் எடுத்து அவங்க மண்டையிலே சுட்டுறாரு. இப்ப அவங்களும் மண்டையில சுட்டதுக்கு அப்புறம் செத்துருவாங்கன்னு பார்த்தா உயிரோட தான் இருக்காங்க. இப்ப இந்த சத்தத்தை எல்லாத்தையுமே கேட்ட டாராவோ வேக வேகமா வெளியே வராங்க. வந்து என்னோட ஒரு பொண்ணையே நீ கொலை பண்ணிட்டியான்னு சொல்லி அந்த கண்ணாலியை அவரை அடிச்சே சாவடிக்கிறாங்க. அவர் மூஞ்சே ரெண்டா உடஞ்சதுக்கு அப்புறம் இங்க மாயா கிட்டே வந்து பாக்குறாங்க. அவங்க வழியில துடிச்சிட்டு இருக்க, இனிமே அவளால உயிர் பொழைக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களே மாயாவுடைய கழுத்தை பிடிச்சி திருப்பி அவங்கள சாவடிச்சிடுறாங்க. அது எல்லாத்தையுமே ஆடம் பார்த்துட்டு சில மாதிரி நின்றுட்டு இருக்கான். இப்ப இங்க உயிரோட இருக்கிறது ரெண்டு பேர் தான். ஒன்னு லாடியா, இன்னொன்னு அவங்களுடைய அண்ணன். இப்ப இவர்கிட்டயே அவங்க வந்து அந்த குழந்தைய வாங்கி பார்க்க சந்தோஷப்படுறதா கஷ்டப்படுறதான்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க. சரி நம்மளாச்சும் தப்பிச்சுமேன்னு சொல்லிட்டு இப்ப தப்பிச்சு போலான்னு பாக்குறாங்க. அதே நேரம் அந்த இடத்த சுத்தி இருக்கிற எல்லா பாட்டிலையுமே எடுத்து கீழே போட்டு ஒரு உடைக்க, அந்த சத்தத்தை இங்க டாரா கேட்டுட்டு ஆடம் கிட்ட போய் அவங்களுடைய தலையை எடுத்துருவான்னு சொல்லி அமைச்சு வைக்கிறாங்க. ஆடமும் வந்து ஃபர்ஸ்ட் லாடியாவுடைய தலையை வெட்டி எடுக்கலான்னு பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ளார அங்க ஆர்ஜி வந்து அவருடைய தலையில ஒரு கண்ணாடி பாட்டிலால் அடிக்க அவர் இப்ப கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தவர் திரும்பியுமே எடுத்து அந்த கத்தி எடுத்து வீசுறாரு. அதை பார்த்து அவர் திருப்பியுமே இன்னொரு கண்ணாடி பாட்டிலால தலையில அடிக்க அதோட மண்டையிலே இறங்கிடுது. நமக்கு ரத்தம்லாம் வருமான்னு சொல்லிட்டு அதை கையில எடுத்து பார்த்துட்டே இருக்க, அப்ப என்ன பண்ணுவாருன்னா பிடிச்சி ஆர்ஜிய பயங்கரமா அடிக்கிறாரு. போட்டு மூக்குல குத்துன்னு குத்தி அவரை அந்த டேபிள்ல படுக்க வச்சு இப்ப ஒரு வயிற்று தான் கிழிக்கலான்னு போவாரு. ஆனா அதுக்குள்ளாரே அங்க ஈக்கோ வந்து அவருடைய ஷோல்டர்ல ஒரு பெரிய கத்தியால சொருவிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் செத்து போயிடுவாருன்னு பார்த்தா அப்பதான் ஒரு கோவம் அதிகமா என்ன பண்ணுவாருன்னா, அந்த கத்தி அப்படியே வெளியே எடுத்து ஈக்கோ குத்தலாம் தான் போவாரு. ஆனா அந்த நேரமும் கரெக்டா அங்க லாடியா வந்து அவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவாங்க. அந்த மொட்டையுமே ஒரு பெரிய பாட்டில் எடுத்துட்டு வந்து அவர் தலையில அடிக்க இப்ப ஒரு பயங்கரமா சோர்ந்து போயிடுறாரு. 3 பேருமே அடிச்சதுனால என்ன பண்றதுன்னே தெரியாம நின்றுட்டு இருக்க, அப்ப லாடியா ஒரு லைட்டர் பத்த வச்சு அவர் மேல தூக்கி போட்டுருவாங்க. அதோட அவரு அங்கேயே எரிஞ்சிடுறாரு. எரிஞ்சிட்டே அந்த இடத்துல இருந்து வேக வேகமா ஓட இவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, சரி ஓகே பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நம்ம இங்கிருந்து கிளம்பலான்னு குழந்தையெல்லாம் எடுத்துட்டு கிளம்புவாங்க. ஆனா அப்பயும் திருப்பியுமே அந்த ஆடம் அங்க வந்துருவான். அந்த மொட்டையை தூக்கி கீழே போட்டுட்டு இப்ப அவனை காட்டுறாங்க. பார்த்தா அந்த நெருப்பு காயெல்லாம் பட்டு அப்படியே ஒரு மாதிரி கொலன்னு இருக்கு அவன் மூஞ்சி. ஆனாலுமே அவன் அப்படியேதான் சில மாதிரி நிக்கிறான். திருப்பியுமே இவங்கள அடிக்கவுமே ஆரம்பிக்கிறான். இந்த சூழ்நிலையில கூட இவனை யாராலையுமே சமாளிக்க முடியல. அந்த அளவுக்கு இவனை பலசாலியா வர காட்டுறாங்க. ஆர்ஜி அடிச்சுட்டு இப்ப லாடியா கிட்ட வர அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு கொண்டை ஊசி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அவருடைய மெயின்லயே குத்திடுறாங்க. அங்க குத்தின உடனே அவர் வழியில துடிச்சிட்டு நின்றுட்டே இருக்க, அப்ப ஆர்ஜி என்ன பண்ணுவாருன்னா அவர் அப்படியே கீழே படுக்க போட்டு அந்த ஒரு பெரிய கத்தி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அவருடைய தலைவை அப்படியே வெட்டி எடுத்துருவாரு. அதோட இங்க ஈகோவை காட்டுறாங்க. இவரு சாவவே மாட்டாரு போல இருக்கு. எங்க இருந்தாலும் திரும்ப எந்திரிச்சு வந்துட்டே இருக்காரு. இவரும் அந்த இடத்தையே சுத்தி பார்த்து கத்திட்டே இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பயம் அதிகமாயி போச்சு. அப்படி பயந்துட்டே இருக்க அந்த டாரான்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க வந்து ஈகோவை ஒரு இடத்துல படுக்க போட்டு துண்டா வெட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்படி வெட்டி போட்டு வச்சத எல்லாத்தையுமே ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து லாடியா நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களும் பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங்கா நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நின்றுட்டே இருக்கும்போது இவங்களும் ஒரு இடத்துல இருந்து வேக வேகமா ஓடியாந்து இவங்களையுமே கொல்ல பாக்குறாங்க. ஆனா இவங்க கையில அந்த ஜாப்பனீஸ் கத்தி இருக்கிறதுனால அதை வச்சு ஒரு கொஞ்ச நேரம் தடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க எப்படியே வெட்ட வராங்க. ஆனா இவங்க அது எல்லாத்துலயுமே மிஸ் ஆகி எப்படியோ தப்பிச்சு வெளியில ஓடியார இப்ப அந்த டாரான்றவங்களும் அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தவங்க பார்த்துட்டு நின்றுட்டே இருக்க, திருப்பியுமே அவங்க அந்த ரம்பத்தை ஸ்டார்ட் பண்ணி இவங்களை வெட்ட வராங்க. கரெக்டா இவங்களும் ஒரு இடத்துல ஜம்ப் பண்ணி போய் இவங்க வெட்ட வரதுல இருந்து மிஸ் ஆயிடுறாங்க. ஆனா இவங்க தொடையில் லைட்டா அந்த காயம் பட்டுருது. அதனால இவங்க கீழே விழுந்து துடிச்சிட்டே இருக்க, அப்ப கேக்குறாங்க, நீ எதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாரையும் கொலை பண்ற, என்னதான் காரணம்னு கேட்க, அதுக்கு அந்த டாராவோ, ஏன்னா அந்த சாத்தானுங்க அதை கேக்குதுங்க, அவங்களுக்கு நரபலி கொடுத்தா மட்டும்தான் ரொம்ப நாள் அதுங்களால நீடூழி வாழ முடியும், எங்களுக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு இவங்களை இப்ப வெட்ட வர, அப்ப அந்த நேரம் கரெக்டா ஆர்ஜி அவங்க வந்து டாராவை தள்ளிட்டு போயிடுறாரு. ஆனாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரம்பத்தாலேயே அவர் ஷோல்டர்லயே வச்சு அறுத்துறாங்க. இப்ப அவரும் அப்படியே அங்கேயே துடிச்சு கீழே விழ, சாவர நேரத்துலயும் அவங்க பக்கத்துல ஒரு கன்னு இருக்கும், அதை எடுத்து லாடியா பக்கத்துல தள்ளி விட்டுறாரு. அதை எடுத்து லாடியா கரெக்டா பாராவோட வயிற்றுலயே சுட, பாரா வயிற்றுல இருந்து பயங்கரமா ரத்தம் ஊத்துது. அதை பார்த்து அவங்களும் இன்னும் கோவமாயி லாடியாவை பிடிச்சி பயங்கரமா அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்ப லாடியா செத்தே போயிடுறாங்க. என்ன பண்றதுனே தெரியாம படுத்துட்டு இருக்க, அப்ப அவங்க கைக்கு ஒரு கட்டை மாட்டுது. அதாலேயோ பாராவுடைய தலையடிச்சு மண்டையை பொழந்துடுறாங்க. பொழந்துட்டு அங்க இருக்கிற மான் கொம்பு எல்லா கொம்பையும் எடுத்து அவங்க தலையிலே அடிச்சுட்டு, பக்கத்துல ஒரு கயிறு மாதிரி வர இருக்கு, அதை எடுத்து அவங்க கழுத்தே போட்டு நெருக்கி
முடிக்கிறாங்க. அவங்க சாவர வரைக்கும் அவங்க கழுத்த நெரிச்சுட்டு இங்க ஆட்சி கிட்ட வராங்க. அவரு என்ன சொல்லுவாருன்னா, "என்னுடைய பையன பத்திரமா பார்த்துக்கோ. நீங்க 2 பேராச்சும் சந்தோஷமா போய் வாழுங்கன்னு" சொல்லிட்டு இவரு இறந்துடுறாரு இப்போ. அதுக்கப்புறமா இப்ப அவங்க அந்த சங்கிலிலாம் உடைச்சுட்டு அந்த கதவ தொறந்துட்டு வெளிய போறாங்க. இந்த வீட்ல இருந்து உயிரோட போற ஒரே ஆள் இவங்க மட்டும் தான். இப்ப இவங்க கார்ல ஏறி உட்காந்து கார ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அப்ப கரெக்ட்டா வாக்கி டாக்கில இருந்து காலிங் வருது. சரி ஓகே நம்ம எங்க இருக்கோம்னு இன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவங்க ஹலோ ஹலோன்னு சொல்ல, அப்ப கரெக்ட்டா திரும்பியும் அங்க டாரா வந்துடுறாங்க. அவங்களும் வந்து இவங்க தலைமுடியெல்லாம் புடிச்சு வெளிய இழுக்குறாங்க. இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம கார ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃப்ரண்ட் டோர வேற தொறந்து விட்டுர்றாங்க. இப்போ அவங்க அந்த டோர்ல தொங்கிட்டே வர கரெக்ட்டா ஒரு மரத்துல போய் விட்டுர்றாங்க. அந்த மரத்துல அந்த டோர் அடிச்சு இவங்க பறந்து போய் கீழ விழுறாங்க. இப்ப அவங்க அங்க ஸ்பாட்லயே காலியாவ லாடியா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வழியா செத்துட்டா நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஒரு பார்வை பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு போறாங்க. அப்படி போகும்போது தான் இங்க தெரியுது இவங்க இன்னுமே சாவல. இவங்களுடைய கை லைட்டா அசையுது. இவங்க உயிரோட இருக்கிற மாரி காட்டி இந்த படத்த முடிக்கிறாங்க. ஆனா இப்போ வரைக்குமே இந்த படத்துக்கு பார்ட் 2ன்னு எதுவுமே வரல. இதுக்கப்புறம் கூட வரலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். எல்லாருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.